ஜாதி மத பேதம் இல்லாத எல்லாரும் நினைச்சது நிறைவேறுது. அவருடைய எம்மதமும் சம்மதம் என்ற கோட்பாட்டுக்கிணங்க இந்த இளைஞரணி தொடங்கும் பொழுது இளைஞரனுடைய தலைவராக ஸ்ரீ ஷெரீஃப் அவர்களும், அடுத்தது பொருளாளராக CM ஜார்ஜ் அவர்களும், செயலாளராக ஸ்ரீ R செந்தில்குமரன் அவர்களும் ஆகிய மூவரும் சேர்ந்து எம்மதமும் சம்மதம் என்ற ஸ்ரீ ராகவேந்திரரின் கோட்பாட்டுக்கு இணங்க துவங்கப்பட்டது தான் இந்த ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் இளைஞரணியினர். அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. என்னுடைய ஒரே மகள் வந்து KMCயில் MBBS 3rd year படிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு ஃப்ரீ சீட் கிடச்சது எல்லாமே அவருடைய அனுகிரகத்தால் தான். அவருக்கு என்னைக்கும் நான் என்னோட உயிருள்ள வரைக்கும் சேவை செய்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அவர் எல்லாரையும் நல்லபடியாக நோய் நொடி இல்லாமல் சுபிஷமாக வச்சுருக்கணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீ ராகவேந்திரர் அருள் பெற்று எல்லாரும் நல்ல பலங்களை பெறுமாறு வேண்டியிருக்கிறேன். எங்க இருக்கிற கோவிலை விட இந்த இடத்துல இருக்கிற ராகவேந்திர சுவாமிக்கு இருக்கிற மகிமை வேற யாருக்கும் கிடையாது. எல்லாரும் வந்து இந்த ராகவேந்திர வணங்கினா கண்டிப்பாக எல்லா விதமான சகல காரியங்களும் கைகூடும் என்பதுதான் உண்மை. என்னுடைய மகள் மிகவும் ஆர்வமுடன் இக்கோயிலில் பூஜைகளில் எல்லாத்திலும் கலந்துப்பா. அவளுக்கு வந்து எதிர்பாராத விதமாக கவர்மெண்ட் வேலை கிடைச்சி இப்போ சந்தோஷமாக குடும்பத்தோடு நன்னா இருக்கா. இந்த அபிநவ மந்திராலயம் உருவான கதையே ஒரு பெரிய, அதாவது அவன் அருளாலே அவன் தான் வழங்கின்னு சொல்கிற மாதிரி அவரோட அருளால் இங்கே வந்து ஒரு இந்த ஆலயம் உருவாச்சுங்க. எனக்கு இந்த கோயில் வந்ததில் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அதுவும் இல்லாத இங்கே வந்தாலே ஏதோ ஒரு மிராக்கல் நடக்குது. தேடி வர பக்தர்கள், ராயரை தேடி வர பக்தர்களை என்றைக்குமே வந்து கைவிட்டது கிடையாது. அதுக்கு உதாரணம் இங்கே இருக்க இளைஞர் அணியினர் எத்தனையோ பேர் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஆத்மாத்மா. 10 வருடங்களுக்கு முன்னால் புற்றுநோய் கேன்சர் உடம்பில் வந்தது. இந்த ராகவேந்திர அருளாலும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரின் அருளாலும் நான் திடகாத்திரமாக இன்று வரை நன்றாக இருந்து வருகிறேன். கடந்த 15 வருடமாக நான் மந்திராலயம் சென்று மந்திராலயத்தில் ராகவேந்திர அனுகிரகத்தினால நான் நல்லபடியாக இருக்கிறேன். என்னுடைய ஆத்மார்ந்த குருஜி ஸ்ரீ ராகவேந்திராச்சாரியார் சென்னை அவர்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றி சொல்வதில் நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். ராகவேந்திரனுடைய மகிமையானது கொஞ்சம் நஞ்சமில்லை. இந்த அபிநவ மந்திராலயத்தில் நாங்கள் ஆரம்பத்தின் ஆழத்திலேருந்து மிகுந்த பாடுபட்டு இளைஞர் அணிகளும் மற்றும் எல்லாரும் சேர்ந்து இந்த கோவிலை விஸ்தாரமாக கட்டி கொடுத்ததுக்கு அவங்களுக்கும் இந்த நன்றியை சொல்லிவிட்டு இந்த ஆண்டவனுக்கு இன்னும் அதிகமாக செய்யணுங்கிற என் ஒரே ஆசை.